வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து சளி, இருமல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன் மாதிரி நான் வந்து ஒரு மருந்து ரசம், அப்படி இல்லைன்னா செலவு ரசம். எங்கள் ஊர் சைடில் வந்து செலவு ரசம்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து மருந்து ரசம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது உங்கள் ஊரில் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டுகார செலவு, அப்படி இல்லைன்னா மருந்து ரசம் அந்த பொருள் பேக்கெட் கேட்டிங்கனாலே அவங்க கொடுப்பாங்க. இதில் வந்து கடல் நுரை, ஜாதிக்காய், வசம்பு, சுக்கு, விரலி மஞ்சள், மிளகு, ஏலக்காய், பெருங்காயம், ஜாதிக்காய், கடுக்காய், உங்களுக்கு ஏகப்பட்ட பொருள் இருக்கும் இதில். திப்பிலி, மிளகு, வால் மிளகு, இந்த மாதிரி சுக்கு, இதில் பார்த்தீங்கனாலே ஜீரகம், சோம்பு, ஏகப்பட்ட மூலிகை ஐட்டம்ஸ் இதில் இருக்கும். இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். கடல் நுரையிலேருந்து இதில் ஏகப்பட்டது, பட்டை, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு பேக்கெட் வந்து 90 ருபீஸ் சம்திங் எவ்வளோ வரும். இதை வாங்கி நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வின்டர் சீசனில் உங்களுக்கு ரொம்பவே செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது ஆஸ் யூஷுவல் ரசம் வைக்கிற மாதிரி தான். ஜீரகம், மிளகு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம யூஷுவலாக ரசம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, அதே மாதிரி தக்காளி, புளி இதெல்லாம் ஊற வச்சு உங்களுக்கு தேவையான அளவு ரசம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, அது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் இதை போட்டு கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிக்க வச்சு இதை நீங்கள் அப்படியேவும் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க. இது சளிக்கு ரொம்பவே நல்ல மருந்து.